நடனப்பள்ளியின் இந்த பரதநாட்டிய சலங்கை பூஜை விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் அவர் சீஃப் கெஸ்ட் MJF லைன் மிஸ்டர் S. Subbaya BEMIE, ரிட்டையர்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் PWD டிபார்ட்மெண்ட் குளோபல் எக்ஸ்டென்ஷன் டீம் கோஆர்டினேட்டர் அவர்களையும், கௌரவ விருந்தினர்களாக வருகை தந்துள்ள MJF லைன் டாக்டர் J. Anal Jonafak Janata, MA M.Ed M.Phil, ரிட்டையர்ட் கிராஜுவேட் டீச்சர், திருநெல்வேலி சென்ட்ரல் லைன் கிளப் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர்களையும், நடன கலைஞர்களையும், அவர்தம் பெற்றோர்களையும், அனைத்து பார்வையாளர்களையும் இந்த வண்ணமயமான மாலை நேரத்தில் அன்போடு வரவேற்கிறோம். சென்ற விசுவாவசு வருட தொடக்கத்தில் தங்கள் முதலாவது சலங்கை பூஜை நிகழ்வினை சிறப்பாக அரங்கேற்றது எங்கள் தாளனும் நடனப்பள்ளி. தொடர்ந்து இந்த பராபவ ஆண்டின் சித்திரை மாதம் 27ஆம் தேதி இன்று பரதநாட்டிய சலங்கை பூஜை நடைபெற உள்ளது. இந்த பராபவ ஆண்டு சவால்களை வென்று தோல்விகளை வெற்றியாக மாற்றும் ஒரு சிறப்புமிக்க ஆண்டாக கருதப்படுகிறது. இந்த சலங்கை பூஜை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற எங்களுக்கு உறுதுணையாக ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி ஆனந்த கூத்தன் நடனக்கலைக்கு அதிபதி அந்த ஆடல் வல்லானை தில்லை நடராச பெருமானை வேண்டி அவர் அருள் பெற இதோ நடராஜ பூஜையினை திருமதி சிவசூரிய பிரபா அவர்கள் செய்வித்து நிகழ்ச்சியை தொடங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். நன்றி அம்மா. எங்கள் தாளம் நடனப்பள்ளியின் குரு நாட்டியத்தாரகை செல்வி பிரியங்கா அவர்களின் முன்னிலையில் இன்றைக்கு சலங்கை பூஜையில் பங்கேற்கும் மாணவிகளின் பெற்றோர்களின் ஆசீர்வாதம் பெற வேண்டிய நேரம் இது. மாதா பிதா குரு தெய்வம் நடராஜ பெருமானின் அருளோடும் குருவின் துணையோடும் தங்கள் குழந்தைகளுக்கு மனதார ஆசீர்வாதம் வழங்க அன்போடு வரவேற்கிறோம். அடுத்து சலங்கை கட்டும் நிகழ்ச்சி. சலங்கை பூஜை என்பது ஒரு பரதநாட்டிய கலைஞர் தனது முறையான நடன பயணத்தை தொடங்கும் முன் சலங்கையை தெய்வமாக மதித்து
குருவின் ஆசியுடன் அணிந்து கொள்ளும் மிக முக்கியமான மற்றும் புனிதமான நிகழ்ச்சி. பெருமாள்புரம் ஸ்ரீ லலிதா வித்யாசிரமம் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து முடித்துள்ளார். தந்தை திரு ஜே பிரசன்னா, வயது 39, பொறியியல் மற்றும் MBA படித்துவிட்டு எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸராக பணியாற்றி வருகிறார். தாயார் திருமதி டி மோனிஷா, வயது 38, பிடெக் IT படித்துள்ளார். இவர் ஆன்லைன் வாயிலாக LNM ஃபேஷன் போட்டிக் நடத்தி வருகிறார். சகோதரி செல்வி மெலானி பிரசன்னா 2ஆம் வகுப்பு படித்து முடித்துள்ளார். தனது 4ஆம் வயதிலிருந்து குமாரி பிரியங்காவிடம் இவரும் பரதநாட்டியத்தை ஆர்வத்துடன் கற்று வருகிறார். செல்வி லரிஷா பிரசன்னா தனது 8 வயது முதல் குமாரி பிரியங்காவிடம் பரதநாட்டியத்தை மிகுந்த ஈடுபாட்டுடன் கற்று வருகிறாள். மேலும் கலையின் மீது உள்ள ஆர்வத்தினால் ஓவிய போட்டிகளிலும் பல பரத நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று பல பரிசுகளை வென்று வருகிறாள். அவர்களுக்கு நமது பாராட்டை பலத்த கரவொலி எழுப்பி வழங்குவோம். அடுத்து செல்வி ஆர் தன்வி அவர்கள். 13 வயதாகும் செல்வி ஆர் தன்வி ஜவஹர் நகர் சென்ட் ஜோசப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறாள். தந்தை திரு பி ரமேஷ் MA அவர்கள் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். தாயார் திருமதி எம் லாவண்யா பிகாம் DMIT ஸ்டெப் அஹெட் என்னும் பெயரில் டியூஷன் வகுப்புகள் நடத்தி வருகிறார். சகோதரன் ஆர் நிதின் 12ஆம் வகுப்பு படித்து முடித்திருக்கிறார். செல்வி தன்வி தனது 11ஆம் வயதிலிருந்து எங்கள் குரு குமாரி பிரியங்காவிடம் பரதநாட்டியம் பயின்று வருகிறார். 4 வயதிலிருந்தே பரதம் கற்று வருவதால் சிறு வயதிலிருந்தே பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்றும் வருகிறார். பள்ளி படிப்பிலும் முதல் பரிசு பெற்று வருகிறார். ஓவிய போட்டிகளிலும் கலந்து கொண்டு பல பரிசுகள் பெற்றுள்ளார். செல்வி தன்வி அவர்களை நாம் மனதார பாராட்டுவோம். அடுத்து செல்வி வி உத்ராஸ்ரீ அவர்கள். வயது 12, தியாகராஜ நகர் புஷ்பலதா வித்யா மந்திர் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறாள். தந்தை திரு ஜி விஷ்ணு பிகாம் படித்துவிட்டு சுயமாக தொழில் செய்து வருகிறார். தாயார் திருமதி வி கோமதி பிகாம் படித்துள்ளார். இவர்கள் இருவரும் இணைந்து பாலாஜி ப்ரமோட்டர்ஸ் என்ற பெயரில் தனியார் கட்டுமான நிறுவனத்தில் பங்குதாரர்களாக உள்ளனர். சகோதரி வி பிரஷிதா புஷ்பலதா வித்யா மந்திர் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறாள். செல்வி உத்ராஸ்ரீ தனது 9 வயதிலிருந்தே குமாரி பிரியங்கா அவர்களிடம் பரதம் கற்று வருகின்றாள். பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பரிசுகளும் சான்றிதழ்களும் பெற்றுள்ளார். பள்ளியில் பாரம்பரிய கலையான சிலம்பம் கற்றுக்கொண்டு பல போட்டிகளில் பங்கேற்று வருகிறாள் மற்றும் வீணை கற்றுக்கொண்டு வருகிறாள். மேலும் பள்ளியில் பல்திறனர் சான்றிதழ் பெற்றுள்ளார். இந்த சகலகலாவல்லி செல்வி வி உத்ராஸ்ரீ மென்மேலும் பல வெற்றிகளை பெற உங்கள் கரகோஷம் உத்ராஸ்ரீக்கு உற்சாகத்தை கொடுக்கும். வாழ்த்துக்கள். செல்வி TS அனுஷியா, வயது 13, தியாகராஜ நகர் புஷ்பலதா வித்யா மந்திர் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறாள். தந்தை திரு எம் தானமூர்த்தி DME காற்றாலைத்துறையில் துணை மேலாளராக பணியாற்றி வருகிறார். தாயார் திருமதி சி சேது காயத்ரி பிகாம் இல்லத்தரசியாக குடும்பத்தை சிறப்பாக நிர்வகித்து வருகிறார். செல்வி டி அனுஷியா தனது 6ஆம் வயதிலிருந்தே பரதநாட்டியம் கற்கத் தொடங்கி 10ஆம் வயதில் குமாரி பிரியங்கா அவர்களிடம் மிகுந்த ஆர்வத்துடன் பரதநாட்டியத்தை பயின்று வருகிறாள். கலை மற்றும் விளையாட்டு திறமைகள் என்று பார்த்தால் ஓவிய போட்டிகளில் பல பரிசுகள், கராத்தே கலையிலும் தன் திறமையை வெளிப்படுத்தி கட்டா வகையில் நீலப்பட்டை பெற்றுள்ளார். சற்று நேரத்தில் நடனத்திலும் பட்டையை கிளப்ப உள்ளார். ஆவலுடன் காத்திருப்போம். வாழ்த்துக்கள் அனுஷியாமா. அடுத்து செல்வி SV ஸ்ரீனிதா அவர்கள். வயது 13, தியாகராஜ நகர் புஷ்பலதா வித்யா மந்திர் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தந்தை திரு K ஸ்ரீதரன் அவர்கள் ரெப்கோ பேங்கில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். தாயார் திருமதி K வேணி அவர்கள் யூகோ பேங்கில் உதவி மேலாளராக பணியாற்றி வருகிறார். சகோதரி SV நிஷாந்தி புஷ்பலதா வித்யா மந்திர் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். செல்வி SV ஸ்ரீனிதா தனது 6 வயதிலிருந்தே பரதம் கற்கத் தொடங்கி
11ஆம் வயது முதல் குமாரி பிரியங்கா அவர்களிடம் பரதநாட்டியம் பயின்று வருகிறாள். பள்ளியில் நடைபெறும் பல்வேறு போட்டிகள் மற்றும் நிகழ்ச்சிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்றும் வருகிறார். ஓவியத்தில் முதல் பரிசு, மேலும் கைவினை பணிகளில் சிறந்த ஆர்வம் கொண்டும் செயல்பட்டு வருகிறார். ஒலிம்பியட் தேர்வுகளிலும் பங்கேற்று தனது கல்வித்திறனை வெளிப்படுத்தி வருகிறார். மேலாளர்களின் மேற்பார்வையில் வளர்ந்து மிளர்ந்து வரும் SV ஸ்ரீனிதாவை நெஞ்சார பாராட்டுவோம். வாழ்த்துக்கள். அடுத்து செல்வி S ஜோஷிகா, வயது 14, திருநெல்வேலியில் உள்ள ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் வித்யா கேந்திரா CBSE பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தாயார் P சுமதி அவர்கள் தொழிலாளர் துறையில் திருநெல்வேலி தொழிலாளர் இணை ஆணையராக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்கும் அதிகாரியாக செயல்பட்டு வருகிறார். இவரது சகோதரி செல்வி S மதுமிதா சென்னையில் உள்ள வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் படித்து வருகிறார். ஜோஷிகா அவர்கள் தனது சிறுவயது முதல் வாய்ப்பாட்டு, கராத்தே, அபாகஸ், ஸ்விம்மிங், கீபோர்ட், வெஸ்டர்ன் டான்ஸ், ஓவியம், செஸ் மற்றும் விளையாட்டிலும் முறையாக பயிற்சி எடுத்துள்ளார். கராத்தேவில் மெரூன் பெல்ட் வரை பெற்றுள்ளார். மாநில அளவில் நடைபெற்ற போட்டிகளிலும் பதக்கங்களும் கேடயமும் வென்றுள்ளார். சிறுவயது முதலே பள்ளிகளில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று பல மெடல்களையும் கோப்பைகளையும் பெற்றுள்ளார். அபாகஸ் போட்டியில் மாநில அளவில் கேடயம் பெற்றுள்ளார். பல்வேறு கலைகளை கற்றுக்கொண்டாலும் ஜோஷிகாவிற்கு மிகவும் பிடித்தமான ஒன்று எங்கள் குரு நாட்டிய தாரகை செல்வி பிரியங்கா அவர்களிடம் பரதநாட்டியம் கற்றுக்கொள்வதுதான். வாவ், சூப்பர் மாம், பாராட்டுக்கள். அடுத்து குத்துவிளக்கு ஏற்றும் மங்களகரமான நிகழ்வு. அன்பு, மன உறுதி, நிதானம், சமயோசித புத்தி, சகிப்புத்தன்மை ஆகிய 5 குணங்களும் அனைவருக்கும் அவசியம். அவை குத்துவிளக்கின் 5 முகங்களில் பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான் தத்துவம். குத்துவிளக்கு ஏற்றும் போது நேர்மறை ஆற்றலை கொண்டு வருவதாக கருதப்படுகிறது. பஞ்சபூத சக்தியை குறிக்கும் வண்ணம் 5 முகம் கொண்ட இந்த சிறப்பான குத்துவிளக்கை ஏற்றி இந்த சலங்கை பூஜையினை மங்களகரமாக துவக்கி வைக்குமாறு நமது தலைமை விருந்தினர் MJF லைன் திரு S சுப்பையா அவர்களையும், நமது கௌரவ விருந்தினர் MJF லைன் டாக்டர் J அன்னாள் ஜெனிஃபர் ஜெனிதா அவர்களையும், எங்கள் குருவின் தாயார் திருமதி ஜெவஸ்ட்ரீட் BT அசிஸ்டன்ட் மூளைக்கரைப்பட்டி கவர்மெண்ட் ஸ்கூல் அவர்களையும், பிரியங்காவின் தந்தை திரு சீனிவாசன் அவர்களையும் மற்றும் நமது குரு நாட்டிய தாரகை குமாரி பிரியங்கா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
இந்த பரதநாட்டிய சலங்கை பூஜை விழாவிற்கு எங்களின் அழைப்பை அன்புடன் ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கும் தலைமை விருந்தினர் எம்ஜேஎஃப் லைன் திரு எஸ் சுப்பையா, பிஇஎம்ஐஇ, ரிட்டையர்டு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட், லைன்ஸ் குளோபல் எக்ஸ்டென்ஷன் டீம் கோஆர்டினேட்டர் அவர்களை கௌரவிக்கும் தருணம் இது. அவர்களை விழாமேடையில் அமருமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்து நமது சலங்கை பூஜையை மேலும் மெருகூட்ட வந்திருக்கும் எங்கள் கௌரவ விருந்தினர் லைன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டர், ரிட்டையர்ட் கிராஜுவேட் டீச்சர், எம்ஜேஎஃப் லைன் டாக்டர் ஜே அனா ஜோனஃபக் ஜனதா, எம்ஏ, எம்எட், எம்ஃபில் அவர்களையும் சிறப்பிக்கும் நேரம் இது. அவர்களையும் மேடையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது விருந்தினர்களுக்கு மரியாதை செய்யும் தருணம் இது. முதலாவதாக தலைமை விருந்தினர் எம்ஜேஎஃப் லைன் திரு எஸ் சுப்பையா அவர்களை கௌரவிக்குமாறு செல்வி பிரியங்கா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றிம்மா. அடுத்து கௌரவ விருந்தினர் லைன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டர், எம்ஜேஎஃப் லைன் டாக்டர் ஜே அனா ஜோனஃபக் ஜனதா அம்மா அவர்களை கௌரவிக்கும் நேரம் இது. Honoring our food partner, நமது தாளம் நடனப்பள்ளியில் பயிலும் மற்றும் இன்றைய சலங்கை பூஜையில் பரதம் ஆட இருக்கும் மாணவி வி உத்ராஸ்ரீயின் தந்தை, பாலாஜி ப்ரமோட்டர்ஸ் நிறுவனத்தின் பங்குதாரர் ஜி விஷ்ணு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இந்த பரதநாட்டிய சலங்கை பூஜை நிகழ்ச்சியில் எப்படி நம் கண்களுக்கு அருமையான அழகான நடனமும் காதுகளுக்கு இனிமையான இசையும் கிடைக்க இருக்கின்றதோ, அதே போல சுவையான இரவு விருந்தும் நம் அனைவருக்கும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கும் இந்த மாணவி வி உத்ராஸ்ரீயின் பெற்றோர்களை கௌரவிக்கும் நேரம் இது. நமது சிறப்பு விருந்தினர்கள் மேடைக்கு முன்பாக அமர்ந்து நமது மாணவிகளின் அழகான நடனத்தை கண்டு களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புஷ்பாஞ்சலி என்பது பரதநாட்டிய நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஆடப்படும் ஒரு முக்கியமான பகுதியாகும். புஷ்பம் என்றால் மலர், அஞ்சலி என்றால் வணக்கம் என்பது பொருள். இதன் மூலம் இறைவன், குரு, இசைக்கலைஞர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சிக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை அளிக்கின்றது. கஜானன யுத்தம் என்ற இந்த பாடல் விநாயக பெருமானை போற்றி பாடும் ஒரு பக்தி பாடலாகும். யானை முகம் கொண்ட விநாயகரை வணங்கி அவர் அருளால் அனைத்து தடைகளும் நீங்கி நல்ல தொடக்கம் அமைய வேண்டும் என்பதே இந்த பாடலின் பொருளாகும். விநாயகர் அறிவின் கடவுள், கல்வியின் கடவுள் மற்றும் தடைகளை நீக்குபவர் என்று போற்றப்படுகிறார். இந்த பாடல் சக்கரவாக ராகம் ஆதி தாளத்தில் அமைந்துள்ளது. இந்த பாடலை ஸ்ரீ தஞ்சாவூர் சங்கர ஐயர் இயற்றியுள்ளார். இந்த அழகிய பாடலை அனைவரும் கண்டு மகிழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
அந்த கஜமுகனை வணங்கி தொடங்கி வைத்துள்ளனர் எமது மாணவிகள். அடுத்து அலாரிப்பினை தொகுத்து வழங்க. அலாரிப்பு என்பது பரதநாட்டிய நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஆடப்படும் ஒரு முக்கியமான பகுதியாகும். அலாரிப்பு என்ற சொல்லுக்கு மலருதல் அல்லது தொடக்கம் என்று பொருள். இது மனம், உடல் மற்றும் உணர்வுகளை விழிப்புணர்வுடன் கொண்டு வந்து அடுத்தடுத்த நடனங்களுக்கு தயார்படுத்தும் ஒரு தொடக்க நிகழ்வாகும். அலாரிப்பு மூலம் தலை, கண், கை, கால் போன்ற உறுப்புகளின் அசைவுகள் ஒழுங்காக வெளிப்படுத்தப்படுகின்றன. திஸ்ர அலாரிப் என்பது 3 முறை கணக்கில் அமைந்த ஒரு அலாரிப்பு ஆகும். அலாரிப்பில் வார்த்தைகள் இல்லாமல் முழுவதும் சொற்கட்டுக்கள் மற்றும் தாள அமைப்புகளின் மூலம் ஆடப்படுகிறது. இதனால் நடன கலைஞர்களின் உடல் கட்டுப்பாடு, தாள உணர்வு தெளிவாக வெளிப்படுத்தப்படுகின்றன. இந்த அலாரிப் திஸ்ர ஏக தாள அமைப்பில் ஆடப்படுகிறது. அலாரிப்பு பாரம்பரியமாக தஞ்சாவூர் நால்வரின் பங்களிப்பால் பரவலாக அறியப்பட்டது. இந்த அழகிய அலாரிப்பை அனைவரும் ரசித்து மகிழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
தித்தா தை தத்தை தாம் 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 தத்த ஜம் தரி ஜக்க தரி தை ததிங்கின தோ தக்க ததிங்கின தோ தக்கு திக்கு ததிங்கின தோ தாம் திருகுடு தக்க 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 திருகுடு தழா குதக்க ததிங்கின தோ த தை தையும் தத்தாம் கிட்ட தக்க தாம் ஜதீஸ்வரம் என்பது பரதநாட்டிய நிகழ்ச்சியில் அலாரிப்பிற்கு அடுத்ததாக இடம்பெறும் ஒரு முக்கியமான பகுதியாகும். இது நிறுத்தத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் ஒரு நடன அங்கமாகும். ஜதிகளும் ஸ்வரங்களும் இணைந்தமைந்ததால் இதற்கு ஜதீஸ்வரம் என்று பெயர் வந்தது. இதில் உடல் அசைவுகள், காலடி வேலைப்பாடுகள் மற்றும் தாள உணர்வு மிகவும் அழகாக வெளிப்படுத்தப்படுகின்றன. ஜதீஸ்வரத்தில் சாகித்யம் இல்லாமல் ஜதிகள் மற்றும் ஸ்வரங்கள் மட்டுமே இடம்பெறும். இதனால் நடன கலைஞரின் சமநிலை, வேகம், துல்லியம் மற்றும் அழகிய அசைவுகள் தெளிவாக வெளிப்படுகின்றன. ஒவ்வொரு அடவும் தாளத்துடனும் இசையுடனும் ஒன்றிணைந்து பார்வையாளர்களுக்கு ஒரு இனிமையான அனுபவத்தை அளிக்கிறது. இந்த ஜதீஸ்வரம் சாவேரி ராகம் ரூபக தாளத்தில் அமைந்துள்ளது. ஜதீஸ்வரம் பாரம்பரியமாக தஞ்சாவூர் நால்வரின் பங்களிப்பால் பரவலாக அறியப்பட்டது. இந்த அழகிய ஜதீஸ்வரத்தை அனைவரும் ரசித்து மகிழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தத்ததி கதி ஜம்தா தத்த கதி கதி ஜம்தை தத்ததி ஜம்தா தத்த கதி ஜம்தை தத்ததி ஜம் கிடத்தக்க தரிகிடத்தோம் கிடத்தக்க தரிகிடத்தோம் கிடத்தக்க தரிகிடத்தோம் சா
இவைகளை ஆதாரமாக கொண்டு அமைந்த உருப்படியாகையால் ஜதீஸ்வரம் என்ற காரண பெயர் ஏற்பட்டது. இதற்கு சாகித்யம் இல்லை. இது ஸ்வரங்களையும் ஜதிகளையும் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. இது பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்ற பகுதிகளை உடையது. அடுத்து நடேச கௌத்துவம் செல்வி நிஷாந்தி தொகுத்து வழங்க வருகிறார். என்பது பரதநாட்டியத்தில் பக்தி, இசை மற்றும் நடன அசைவுகள் இணைந்து வெளிப்படும் ஒரு சிறப்பான பகுதியாகும். இது பெரும்பாலும் தெய்வங்களை போற்றி பாடப்படும். கௌத்துவத்தில் ஜதிகள், சொற்கட்டுகள் மற்றும் சாகித்யம் இணைந்து அமைந்து பார்வையாளர்களுக்கு ஒரு தனித்துவமான அனுபவத்தை அளிக்கின்றது. நடேச கௌத்துவம் என்பது நடராஜ பெருமானை போற்றி பாடப்படும் ஒரு அழகிய பக்தி பாடல். உலகத்திற்கு நடனத்தை அருளிய சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை இந்த பாடல் எடுத்து காட்டுகிறது. இதில் நடராஜரின் அழகு, ஆனந்தம் மற்றும் தெய்வீக சக்தி மிக அழகாக வர்ணிக்கப்படுகிறது. இந்த நடேச கௌத்துவம் ஹம்சத்வனி ராகம் சதுஸ்ர ஏகத்தாளத்தில் அமைந்துள்ளது. இந்த நடேச கௌத்துவத்தை கங்கை முத்து நட்டுவனர் இயற்றியுள்ளார். இந்த அழகிய நடேச கௌத்துவத்தை அனைவரும் ரசித்து மகிழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Dimmi, dimmi, ta dimmi, ta kitta, ta dim, ta dim, 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 ta dimmi, dimmi, ta dimmi, ta kitta, ta dim, ta dim, 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 ta dimmi, dimmi, ta dimmi, ta kitta, ta dim, ta dim, dim. Tattavanna muni janna sagala surasura संयुद पादा किंकिणी जम जम जन्न 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 नूपुर नय गति गन्न 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 वित्ति हरि सीर वित्त तक्कुरु दिक्कुरु तक्कु दरिकिट तकताम त त तटवन मुनि जन सकल सुरा सुरा सन्नुत पादा தக்கிட கிட்ட தரி தக்குந்தரி கிட்ட தரி தாண்ட விதம்பரா திக்கிட்ட கிட்ட தரி திக்கித்தரி கிட்ட தரி வியாகிரம சங்கரா தும் கிட்ட கிட்ட தரி தொம கிட்ட கிட்ட தரி திரிசூலதரா நம் கிட்ட கிட்ட தரி நன கிட்ட கிட்ட தரி தித்தித சங்கரா தக்கிட கிட தரி தக்கும் தெரி கிட தரி தாண்ட விதம்பர திக்கிட கிட தரி திக்கு தரி கிட தரி வியாகிரம சங்கர தும் கிட கிட தரி தொம கிட கிட தரி திரிசூலதரா நம் கிட கிட தரி நன கிட கிட தரி ரிதித்ர சங்கரா நந்தி வாகனா நாதயோக பிரிய ஜக்கனம் கிட்ட தரி நக்கனம் கிட்ட தரி குதகத தத்தகதை जक्क जक्क जय जय शशिर विभूषण रूप भयंकरा डमरुग हस्ता धृतित्र सागश्र दीक्षित नाद नटेश कौतुभम नाद योग प्रिय जगनं किडदरि नगनं किडदरि उदगद दत्तगदै जक्क जक्क जय जय शशिर विभूषण रूपभयंकर डमरुगहस्त प्रीत्येत शगश दीक्षित नाद नटेश कौतुभम तगदगदां दिकु दिकु दै तक्कु दिकु ताकीट जम तरि गिड दरिणं तिदै 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 तिदै
பகவானின் பிரபஞ்ச நடனத்தை போற்றும் பரதநாட்டியத்தின் பாரம்பரிய தொடக்க நடன பாடல் ரிஷிகள் மற்றும் தேவர்களால் வணங்கப்படும் சிவனின் சிறப்பையும் அவரது கால்களில் உள்ள ஜம் ஜம் ஒளியையும் பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலையும் விவரிக்கும் இந்த நடனத்தில் நடராஜரின் தாண்டவத்தை வெளிப்படுத்தும் கைகள் மற்றும் உடல் அசைவுகள் முக்கிய அங்கமாகும். பேட்ச் 3 மாணவிகள் அடுத்த சலங்கை பூஜைக்கு தயாராகி கொண்டிருக்கும். இந்த மாணவிகள் வானவெளியில் தோன்றும் அழகான 7 வண்ணங்களாம் எங்கள் மாணவிகள். ஹஸ்தாஸ் ரெசிடைல் என்பது பரதநாட்டியம் போன்ற இந்திய நடன பாணியில் கைகளை பயன்படுத்தி நடன கூறுகளை வெளிப்படுத்தும் ஒரு தனித்துவமான நடன முறையை குறிக்கும் சொல். நடனத்தில் கைகளின் மூலம் வெளிப்படுத்தும் கதைகள், உணர்ச்சிகள் மற்றும் நடனத்தின் பல்வேறு பாவங்களை வெளிப்படுத்துதல் ஆகியவை இதன் முக்கிய அங்கங்களாகும். அவை அனைத்தையும் அழகாக உங்கள் முன் சமர்ப்பிக்க வருகிறார்கள் எங்கள் தாளம் நடனப்பள்ளியின் 3வது பேட்ச் மாணவிகள் லாவின்ஸ் ஜாஷ்னா, துளசி, வர்ணிகா, ஆதியா, சேஷமித்ரா, கிருத்திலயா, அவந்திகா. அசம்யுக்த ஹஸ்தாஸ் ஒற்றை கை முத்திரைகள் பதாக திரிபதாகோ அர்த்தபதாக கர்த்தரியுகः மயூரஸ்யு அர்த்தச்சந்திரஸ்ய அரால சுகதுண்டகः முஷ்டிஷ शिखराख्यस्य कपित कटकामुखः 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 सूची चन्द्रकला पद्मकोश सर्पशिरस्तथा मृगशीर्ष सिंहमुखः काङ्गुलस्य अलपद्मकः शत्रु भ्रमरशैव हंसास्यो हंसभक्षकः सन्दंसो मुकुलशैव ताम्रचूडा त्रिशूलकः नित्यसंयुक्तहस्ताना हस्ताविंशतिरीरिता संयुक्तहस्तास् இரட்டை கை முதிரைகள் அஞ்சலீஷ கபோதஸ்ய कर्करा स्वस्ति हस्तता डोला हस्ता पुष्पपुटः उत्संगा उत्संगा शिवलिंडकः कटकावर्तनशैव कर्तरी स्वस्ति हस्तता शकटं चङ्गचक्रे च सम्पुटा पाशकीलकौ मत्स्य कूर्मो वराहस्य गरुडो नागबन्धकः कटुवा पेरुण्डकायस्य अवहितस्तथैव च शिरोभेदास् तले असैवदल् समम् उद्वाहितम् अधोमुखम् आलोलितं द्रुतं कंपितं च परावृत्तम् उच्छित्तं परिवाहितं नवदाहतितं शिरसा नाट्यशास्त्रविशारदैः दृष्टिभेदास् कण्णसैवदल् समम् आलोलितं साक्षी प्रलोहितं निमीलिते उल्लोहितम् अनुवृत्ते च ततचैव अवलोहितम् इति यस्तो दृष्टिभेदस्य कीर्तिता पूर्वसूरिभिः ग्रीवभेदास् सुन्दरी च तिरच्छीना तथैव परिवर्तिता प्रकम्पिता च भावज्ञेये ज्ञेयग्रीव चतुर्विध सप्ततालस् एकतालं रूपकतालं त्रिपुटतालं अडतालं मट्यतालं ध्रुवतालं जम्पतालं गणपति श्लोकं मूषिक वाहन
मोदक हस्त जामन कर्ण विलंबित सूत्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते। सरस्वती श्लोकम सरस्वती नमस्तुत्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि शीघ्रे भवतु मे सदा। महालक्ष्मी श्लोकम नमस्तेतु महामाये श्रीपीठे सुरपूजिते शंखचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते। ध्यान श्लोकम आंगिकं भुवनं यस्य वाचिकं सर्ववाण्मयम् आहार्यं चन्द्रताराहितं नमः सात्विकं शिवम्। नवरसங்கள் श्रृंगाரம் வீரம் கருணை அற்புதம் ஹாஸ்யம் பயம் பீபட்சம் ரௌத்ரம் சமம்। வானவெள்ளில் தோன்றும் அழகான ஏழு வண்ணங்களாம் எங்கள் மாணவிகளை இந்த ரிசைட்டல் ப்ரோக்ராம் அனைவருக்கும் செவிக்கு இதமாக கண்ணிற்கும் அருமையாக அமைந்திருக்கும் என நினைக்கிறோம். இவர்களை பாராட்டி சிறப்பு நினைவு பரிசுகளை வழங்க எங்கள் குரு பிரியங்கா அவர்களை மேடை கண்போடு அழைக்கிறோம். செல்வி லாவென்ஸ் ஜாஷ்னா, உங்களுடைய கரவொளி தான் அவங்களை உற்சாகப்படுத்தும், மென்மேலும் அவர்கள் திறமைகளை வளர்க்க உதவும். அடுத்து செல்வி துளசி, அடுத்து செல்வி வர்ணிகா, அடுத்து செல்வி அதியா, அடுத்து செல்வி சேஷமித்ரா, அடுத்து அவந்திகா. நன்றி. அஷ்டலக்ஷ்மி சோத்திரம் என்பது மகாலட்சுமியின் 8 வடிவங்களையும் போற்றி பாடப்படும் ஒரு பக்தி பாடலாகும். ஆதிலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி மற்றும் தானியலக்ஷ்மி ஆகிய 8 வடிவங்களும் இதில் போற்றப்படுகின்றன. ஒவ்வொரு வடிவமும் வாழ்க்கையின் ஒரு முக்கிய அம்சத்தை குறிக்கிறது. இந்த பாடலின் வரிகளில் மகாலட்சுமியின் அருள், செல்வம், வளம், கல்வி, தைரியம் மற்றும் குடும்ப நலன் ஆகியவை அழகாக வர்ணிக்கப்படுகின்றன. பக்தர்கள் மகாலட்சுமியின் அருளை பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த சோத்திரத்தை பாடுகின்றனர். இது பக்தியுணர்வை அதிகரித்து மனதில் அமைதியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்துகிறது. இந்த அஷ்டலக்ஷ்மி சோத்திரம் ராக மாளிகையில் ஆதி தாளத்தில் அமைந்துள்ளது. இந்த அஷ்டலக்ஷ்மி சோத்திரத்தின் மூல ஆசிரியர் ஆதிசங்கரர் ஆவார். இந்த அழகிய அஷ்டலக்ஷ்மி சோத்திரத்தை அனைவரும் ரசித்து மகிழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சந்திரசகோதரி ஹே மமயே
रूपिणि वेदमये श्रीरसमोद्भव मङ्गलरूपिणि मन्त्रनिवासिनि मन्त्रनुदे मङ्गलदायिनि अम्बुजवासिनि देवगणाश्रित पादयुते
அடுத்து செல்வி திலோஷா மேடைக்கு வரவும். காவடி சிந்து என்பது தமிழ் இசையில் மிகவும் பிரபலமான ஒரு இசை வடிவமாகும். இது எளிய சொற்கள், இனிய மேட்டு மற்றும் மக்கள் இசை நயத்துடன் அமைந்திருக்கும். பெரும்பாலும் முருகப்பெருமானை போற்றிப்படும் காவடி சிந்துகள் பக்தி உணர்வை அதிகரிக்கின்றன. நடன நிகழ்ச்சிகளில் காவடி சிந்து ஒரு உற்சாகமான மற்றும் இனிமையான பகுதியாக இடம்பெறுகிறது. அழகு தெய்வமாக வந்து என்ற இந்த காவடி சிந்து முருகப்பெருமானின் அழகு, அருள் மற்றும் தெய்வீக மகிமையை வர்ணிக்கிறது. முருக பக்தர்களின் மனதில் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் தெய்வமாக போற்றப்படுகிறார். பாடலின் ஒவ்வொரு வரியிலும் முருகப்பெருமானின் சௌந்தரியமும் கருணையும் அழகாக வெளிப்படுகிறது. இந்த காவடி சிந்து செஞ்சுருட்டி ராகம் ஆதி தாளத்தில் அமைந்துள்ளது. இந்த பாடலின் மூல ஆசிரியர் பெரியசாமி தூரன் ஆவார். இந்த அழகிய காவடி சிந்துவை அனைவரும் ரசித்து மகிழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். ஆதிசக்தி அன்னை தந்த பாலன் அவன் அசுரதமை வென்ற வடிவேலன். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். ஆதிசக்தி அன்னை தந்த பாலன் அவன் அசுரதமை வென்ற வடிவேலன். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். ஆதிசக்தி அன்னை தந்த பாலன் அவன் அசுரதமை வென்ற வடிவேலன். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். ஆதிசக்தி அன்னை தந்த பாலன் அவன் அசுரதமை வென்ற வடிவேலன். நல்ல அமுதமெனுமோர் தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்குகன். அமுதமெனுமோர் தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்குகன். அருள்முகந்த குருவாமுயர் சீலம் என்றும் அருள் சுரந்து காக்கும் அனுகூலம். குழந்தையாக குமரனாக கோவலடை துறவியாக. குழந்தையாக குமரனாக கோவலடை துறவியாக. கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன். கண்ணில் கூடும் மாய வினைகள் யாவும் வெல்வேன். கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன். கண்ணில் கூடும் மாய வினைகள் யாவும் வெல்வேன். இந்த குவலயத்திலோ கலியுக பெரு வரதனாய் திகழ்ந்தருளும் கந்தனை. குவலயத்திலோ கலியுக பெரு வரதனாய் திகழ்ந்தருளும் கந்தனை. கும்பிடுந்தன் பிணிகள் நீங்கி மகிழ்வேன். உள்ள
சூரன் நெஞ்சை நீங்காதெங்கும் அங்கு வாசன் நித்திய ஜோதி வடிவமாம் பிரகாசன் சூரன் நெஞ்சை நீங்காதெங்கும் அங்கு வாசன் நித்திய ஜோதி வடிவமாம் பிரகாசன் சூரன் நெஞ்சை நீங்காதெங்கும் அங்கு வாசன் பாபா முருகா வடிவேலழகா 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 அருமை அருமை. மாடு மேய்க்கும் கண்ணே என்பது கிருஷ்ண பக்தியை மையமாக கொண்ட ஒரு அழகிய பக்தி பாடலாகும். இதில் பாலகிருஷ்ணரின் எளிமை, அழகு மற்றும் குழந்தைத்தனம் மிக அழகாக சித்தரிக்கப்படுகின்றன. கிருஷ்ணர் மாடுகளை மேய்க்கும் காட்சியும் அவரது குறும்பும் பக்தர்களின் மனதில் பாசத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துகிறது. இந்த பாடலின் வரிகள் கிருஷ்ணரின் குழந்தைத்தனத்தையும் அவரது தெய்வீக தன்மையையும் அதிகரிக்கின்றது. கிருஷ்ணரின் இனிய புன்னகையை இந்த பாடல் மிக அழகாக சித்தரிக்கப்படுகின்றது. இந்த பாடல் கிருஷ்ணரின் தெய்வீக தன்மையை அதிகரிக்கின்றது. இந்த பாடல் செஞ்சுரிட்டி ராகம் ஆதி தாளத்தில் அமைந்துள்ளது. இந்த பாடலின் மூல ஆசிரியர் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் ஆவர். இந்த அழகிய பாடலை அனைவரும் கண்டு மகிழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு குருவிற்கு இது பெருமை மிகுந்த தருணம். தனது மாணவிகளை வாழ்த்தும் அருமையான தருணம். சின்ன பாலும் தரேன் கற்கண்டு சீனி தரேன் காய் சின்ன பாலும் தரேன் கற்கண்டு சீனி தரேன் கை நிறைய வெண்ணெய் தர வெயிலே போக வேண்டாம் காய் சின்ன பால் தரேன் கற்கண்டு சீனி தரேன் கை நிறைய வெண்ணெய் தர வெயிலே போக வேண்டாம் மாடு மேய்க்க கண்ணேறி போக வேண்டாம் சொன்ன
காய்ச்சின பால் வேண்டாம், கற்கண்டு சீனி வேண்டாம். காய்ச்சின பால் வேண்டாம், கற்கண்டு சீனி வேண்டாம். உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். காய்ச்சின பால் வேண்டாம், கற்கண்டு சீனி வேண்டாம். உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன்.
கோகுலத்து அந்த மாய கண்ணன் லீலைகளை நம் கண்முன் நிறுத்திய மாணவிகளை இந்த விழாவின் நாயகி அன்பு தங்கை பிரியங்கா அவர்களுக்கும் அவரது நடன குழுவினருக்கும் எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த சலங்க பூஜையை நான் இப்பொழுதுதான் முதலாக நேரிலே பார்த்திருக்கிறேன். யூடியூப்பில் பார்த்துருக்குறேன், ஆனால் அதில் ஒரு எஃபெக்ட் இல்லை. இப்போ நேரில் பார்க்கும்போது உண்மையிலே மிக மகிழ்ச்சியாக இருந்தது. மேடையிலே நடனமாடுவதற்காக அவர்களுக்கு அணிவிக்கும் அந்த சலங்கையின் விழாதான் இந்த சலங்கை பூஜை. நேரிலே சலங்கையை பலிபீடத்திலே வைத்து அதற்கு பூஜை செய்து எல்லாம் வணங்கி முறைப்படி குருவிற்கு சச்சனை வைத்து அவர்களை வணங்கி அவர்களை ஆசீர்வதித்து அந்த சலங்கையை அவருடைய கால்களிலே குருவானவர் அணிவித்து அவர்களை இந்த மேடையிலே நடனமாட வைக்கும் விழாதான் இந்த சலங்கை பூஜை விழா. இது இந்த மாணவிகளின் நாட்டிய மாணவிகளின் வாழ்விலே ஒரு பொன்னாள். அவர்களுக்கு இது ஒரு திருநாள். குருவிற்கு நமது மாணவிகள் இந்த பூஜையிலே சிறப்பாக தான் பயிற்றுவித்த கலைகளை முன்னாலே இருப்பவர்களுக்கு நல்ல அங்க அசைவுகளுடன் தெரிவிக்க வேண்டும் என்று அவர் மனதார பிரார்த்தித்து கொண்டிருப்பார். மாணவிகளுக்கும் நம் குருவிற்கு ஒரு நல்ல பெயரை எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே சிறப்பாக அவர்கள் ஆட வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் அருமையாக இந்த நிகழ்ச்சி நிலையிலே கண்டபடி இதற்கு முன்னாலே நடைபெற்ற 7 நிகழ்வுகளும் மிக அருமையாக இருந்தது. அதிலே என்னை கவர்ந்த ஒரு நிகழ்வு காவடி சிந்து. அடாடா, என்ன அழகு, என்ன அழகு! அந்த முருகனையே நேரிலே நான் தரிசித்த உணர்வை நான் கொண்டேன். என் பெயரும் சுப்பையா, அந்த முருகனுடைய பெயர்தான். ஆக அந்த பிள்ளைகளுடைய அந்த பாவனை, முகபாவனை உண்மையிலே அந்த முருகனை கையெடுத்து வணங்கலாம் போல் இருந்தது. அந்த நிகழ்வுகள் அதெல்லாம் உங்கள் குருவுக்குத்தான் சமர்ப்பணம். மிக அருமையாக இருந்தது. அந்த மாணவிகளுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மாடு மேய்க்கும் கண்ணே, அப்பப்பா என்ன அருமை, என்ன அருமை! அந்த கண்ணன் எங்கே? அந்த கண்ணன், மாயக்கண்ணன் மிக அருமை, மிக அருமை. உண்மையிலே அந்த முகபாவனை, அந்த கண்ணன் ராதை மிக மிக அருமை, மிக மிக அருமை. உண்மையிலே உங்களுக்கு உங்கள் பெற்றோர்கள் இன்று சுற்றித்தான் போட வேண்டும். அந்த அளவிலே மிக அருமையாக இருந்தது. அவர்களுடைய நடன பாவங்களும் அவர்களுடைய அந்த அங்க அசைவுகளும் உண்மையிலே நம்மையெல்லாம் லயிக்க வைத்து விட்டன. இதற்கெல்லாம் காரணம் நமது பிரியங்கா தான். பிரியங்கா இல்லை என்றால் ஏது இந்த நிகழ்வு? நான் இங்கே ஏது? பிரியங்காவை பெற்ற அவர்கள் தாய் தந்தையர் செபஸ்டின் சீனிவாசன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். அவர் தனது 5 வயதிலேயே இந்த நடன நிகழ்ச்சியை அவர் ஆரம்பித்திருக்கிறார். அதன் பின்பு முறையாக அவருடைய குரு சற்று முன்னர் மேலையிலே பார்த்தோம், அன்பு சகோதரி சுகிர்தாரிதராஜ் அவர்கள் வந்து அவர்களையும் அந்த மாணவிகளையும் வாழ்த்தும் தருணத்தை பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவரிடம் முறைப்படி அருமையாக கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். உங்கள் என்னுடைய மாணவிகள் எப்படி ஆடினார்கள் என்பதை நீங்களே பார்த்திருப்பீர்கள். அந்த வகையிலே அந்த மாணவியின் மாணவிக்கும்
எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இளம் நடன கலைஞர்களுக்கு இது முதல் மேடை, உங்களுக்கு இது முதல் மேடை, முதல் சலங்கை ஒலி. இந்த சலங்கை ஒலி விண்ணை எட்டட்டும். உங்கள் கால்களிலிருந்து கிளம்பும் இந்த சுரங்கள் சரித்திரம் படைக்கட்டும். உங்கள் வாழ்வு சிறக்கட்டும். உங்களுக்கு இது ஒரு மங்களகரமான துவக்கம். உங்களுடைய பல ஆண்டு பயிற்சியின் காரணமாக இன்று ஒரு தவ திருநாள். இன்று உங்களுக்கு காலிலே சலங்கை கட்டும் திருநாள் தான் உங்கள் வாழ்விலே பரதநாட்டியத்திலே ஒரு முக்கியமான நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு உங்களை வந்து வாழ்த்துவதற்கு வாய்ப்பு கிடைத்த பிரியங்காவுக்கும் இறைவனுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தில்லானா என்பது பரதநாட்டிய நிகழ்ச்சியின் இறுதி பகுதிகளில் இடம்பெறும் மிகவும் உற்சாகமான மற்றும் அழகிய நடன அங்கமாகும். இதில் ஜதிகள், சொற்கட்டுக்கள் மற்றும் இசை நயங்கள் இணைந்து காணப்படுகின்றன. தில்லானா வேகம், துல்லியம் மற்றும் உடல் கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தும் ஒரு சிறப்பான பகுதியாகும். தேஷ் தில்லானா இனிமையும் உற்சாகமும் நிறைந்த ஒரு பாடலாகும். இதில் ஜதிகள், சொற்கட்டுக்கள் மற்றும் சாகித்யம் அனைத்தும் சேர்ந்து ஒரு உற்சாகமான அனுபவத்தை அளிக்கின்றது. நடன கலைஞர்களின் வேகம், அழகிய அடவுகள் மற்றும் தாள உணர்வு இதில் தெளிவாக வெளிப்படுத்தப்படுகின்றது. இந்த தில்லானா தேஷ் ராகம் ஆதி தாளத்தில் அமைந்துள்ளது. இந்த தில்லானாவின் மூல ஆசிரியர் தண்டாயுதபாணி பிள்ளை ஆவார். இந்த அழகிய தில்லானாவை அனைவரும் ரசித்து மகிழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தத
தித்தில்லானா தித்தில்லானா தில்லானா தாம் தரீம் ததோம் தீம் 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 கிடகிடோம் தீம் தீம் கிடகிடோம் தீம் கிடகிடோம் தீம் ததனதானி தனதிரனா நதுருதி ததக தீம் ததனதானி தனதிரனா தேவாரம் என்பது சைவ சமயத்தின் மிக முக்கியமான பக்தி பாடல்களில் ஒன்றாகும். சிவபெருமானை போற்றி பாடப்படும் இப்பாடல்கள் தமிழ் இலக்கியத்திலும் இசை மரபிலும் மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றன. தேவார பாடல்கள் பக்தி, அருள் மற்றும் இறை நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றன. இவை ஆலயங்களில் பாடப்படுவதோடு மட்டுமல்லாமல் நடன நிகழ்ச்சிகளிலும் இடம்பெறுகின்றன. திருநெல்வேலி பதிகத்தில் இடம்பெறும் மருந்தவை மந்திரம் மற்றும் அக்குலா மறையினர் என்ற அடிகள் சிவபெருமானின் அருள், மகிமை மற்றும் பக்தர்களுக்கு அவர் அளிக்கும் பாதுகாப்பை பற்றி எடுத்துரைக்கின்றன. இப்பாடல்களின் ஒவ்வொரு வரியிலும் இறை நம்பிக்கை, பக்தி உணர்வு மற்றும் ஆன்மீக உயர்வு மிக அழகாக வெளிப்படுகின்றன. இது பக்தர்களின் மனதில் அமைதியையும் இறை உணர்வையும் ஏற்படுத்துகின்றன. இந்த தேவாரம் பந்துவராளி ராகம் ஆதி தாளத்தில் அமைந்துள்ளது. திருநெல்வேலி பதிகத்தின் மூலாசிரியர் திருஞான சம்பந்தர் ஆவார். இந்த அழகிய தேவாரத்தை அனைவரும் ரசித்து மகிழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மறந்தவை மந்திர மறுமை நன்னீரியவை மற்றும் அருந்துய கேடும் அவர் நாமமே சிந்தை நம சிவாய 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 அவர் நாமமே சிந்தை நெஞ்சமே பொருந்துத புறவினில் கொன்றை பொற்றோரிதர துன்று பைம்பூ செருந்தீச்சன் பொன்மன திருநெல்வேலி ஊரே செருந்தீச்சன் பொன்மன திருநெல்வேலி ஊரே செல்வத்தாமே ஜே குத்தா ஜன்ன குஜே குத்தா ஜே குஜன்ன குத்தா ஜன்ன குஜே குத்தா ஜீம் ஜே குக்குத்தா ஜீம் குக்குத்தா ஜன்ன ஜன்ன குக்குத்தா ஜன்ன குக்குத்தா ஜொன்னு ஜொன்னு ததிங்கு தீங்கு தக்க தரி கிட்ட திம்மி திம்மி ததி தீங்கு தக்க திம்மி கிட்ட ஜொன்னு 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 தா ஜொன்னு தத்தா தன்னன தீரன தரி கிட்ட திம்மி 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 தா திம்மி தத்தா தன்னன தீரன தரி கிட்ட தக்க ஜொன்னு தா 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 தக்க ஜொன்னு 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 தக்க தரி கிட்ட தக்கதா தக்க தரி கிட்ட தக்கதா தக்க தரி கிட்ட தக்க தக்க தரி கிட்ட தக்கதா தக்க தரி கிட்ட தக்கதா தக்க தரி கிட்ட தக்க தக்க தரி கிட்ட தக்கதா தக்க தரி கிட்ட தக்கதா ததிங்கினதோ தக்க ததிங்கினதோ தக்கு திக்க ததிங்கினதோ மக்குல மரகின திரையுல முடியின ரடிகள் அன்று தக்கன மீழ்மையை சாணிய சதுரனர் கதிக்குள் சுமை புத்தது புரிவினர் வரிதரு வந்து பன்னுரனும் சோலை தீக்கை நாம்
தில்லையம்பலம். ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியா நைசகோதரனே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நமது இன்றைய சலங்கை பூஜை நிகழ்ச்சியில் சிறப்பாக அற்புதமாக ஆடி நம்மையெல்லாம் பரவசமடை செய்த மாணவிகளை பாராட்டி கௌரவிக்கும் தருணம் இது. எஸ்பி ஸ்ரீனிதாவின் பெற்றோர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அடுத்து செல்வி வி உத்ராஸ்ரீயின் பெற்றோர்கள் மேடைக்கு வரவும். லரிஷாக்கு அப்புறம் தன்வி. அடுத்து செல்வி லரிஷா பிரசன்னா அவர்களின் பெற்றோரை மேடைக்கு அழைக்கிறோம். அம்மாணவிக்கு சிறப்பு செய்யுமாறு கௌரவ விருந்தினர் டாக்டர் ஜே அன்னாள் ஜெனிஃபர் ஜனதா மேடம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். செல்வி ஆர் தன்வி அவரின் பெற்றோர்களும் மேடைக்கு வரவும். அடுத்து TS அனுஷியா அவரின் பெற்றோர் மேடைக்கு வரவும். அடுத்து செல்வி எஸ் ஜோஷிகா அவரின் பெற்றோர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். உறுதுணையாக இருந்த இசைக்குழுவினர்களை பாராட்டும் தருணம் இது. அனைத்து கலைஞர்களும் ஒன்று சேர்ந்து வழங்கிய இசை கேட்போரின் மனதில் நீங்கா இடம் பிடித்து விட்டது. வாய்ப்பாட்டு கலைஞர் இசை கலைமணி திருமதி எஸ் பொன்னிக்கண்ணன் அவர்களை பாராட்டுமாறு தலைமை விருந்தினரை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சோல்ஃபுல் மியூசிக், அற்புதமான சங்கதிகளில் மெய்மறக்கச் செய்யும் இசை என அற்புதமான மற்றும் ஆத்மார்த்தமான வயலின் வாசிப்பு டாக்டர் விஜயலட்சுமி மேடம் அவர்களை பாராட்டும் தருணம் இது. விரல் நுனியில் தாளம், சரணத்தில் நாதம், பாடிவரும் பாட்டிற்கு பக்கபலமாய் தாளம், பாடுபவரின் மனமறிந்து பாடலின் உணர்வறிந்து ஸ்ரீ பாஸ்கர் சக்திவேல் அவர்கள் வாசிக்கும் பாணி வியக்க வைக்கிறது. இசையுலகில் நீங்காத புகழ் பெற எங்கள் தாளம் டான்ஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துகிறோம். அவரை பாராட்டும் தருணம் இது. அடுத்து எங்கள் குரு குமாரி பிரியங்கா அவர்களை பாராட்ட
முன்னாள் திருச்செந்தூர் முருகன் கோவில் அறங்காவல் குழு தலைவர் திரு ராஜபாண்டியன் அவர்கள் மேடைக்கு வருகிறார்கள். அடுத்து பாட்டு பாடினால் கண்ணன் பாடுவான் என்பது போல நமது செல்வி செல்வக்குட்டி அவர்களை, எங்கள் குரு குமாரி பிரியங்கா அவர்களை கௌரவிக்க விரும்புகிறார்கள் நமது தலைமை விருந்தினர் மற்றும் கௌரவ விருந்தினர். இந்திரா மேம் மட்டும் ஹானர் பண்ணிக்கலாம். ஹோஸ்ட் பண்ணுறீங்க. லாஸ்ட் டைம் அவங்க தான் எனக்கு ஹோஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த தடவை இப்போ ரெக்வெஸ்ட் பண்ணேன் வித்தவுட் எனி, நான் லாஸ்ட் வீக் தான் கேட்டேன் ஆக்சுவலி. ஷி சைட் ஓகே நான் பண்ணுறேன் கண்டிப்பாக அப்படின்னு. இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ மேம். அடுத்து நமது குரு குமாரி பிரியங்கா அவர்கள் தனது மாணவிகளுக்கு சிறப்பு பரிசினை வழங்க இருக்கிறார். செல்வி எஸ்வி ஸ்ரீனிதா, செல்வி வி உத்ராஸ்ரீ, செல்வி லரிஷா பிரசன்னா, செல்வி ஆர் தன்வி, செல்வி டி எஸ் அனுசுயா, செல்வி எஸ் ஜோஷிகா. குட் ஈவினிங் ஆல். நான் உங்கள் ஸ்ரீனிதா. அந்த சலங்கு பூஜைக்காக நாங்கள் 7 months ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். அதில் சேர்ந்து சப்போர்ட் பண்ண இன்வால்வ் ஆன எல்லாத்துக்கும் தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா, எங்களோட பேரண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நீ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு கைடும் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என்னோடய குரு, தேங்க்யூ மேம், யூ கைடட் மீ ஸோ வெல். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தப்பு பண்ணால் உடனே ரொம்ப கேர்ஃபுல்லாக இது கரெக்ஷன் பண்ண எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இதில் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் உங்கள் லரிஷா பிரசன்னா. இந்த சலங்க பூஜை ஜேர்னியில் நாங்கள் 7 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். நான் ஒரு 4 பேருக்கு தேங்க் பண்ணலான்னு இருக்கேன். முதல்ல என்னோடய பேரண்ட்ஸ், அவங்க என்னை என்கரேஜ் பண்ணாங்க. முக்கியமாக என் கூடயே உன்னால் பண்ண முடியும்னாங்க. நெக்ஸ்ட்டு என்னோடய குரு, தேங்க்யூ மேம். அவங்க எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு. 3வது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எனக்கு எல்லா மிஸ்டேக்ஸையும் கரெக்ட் பண்ணி என் கூட ஒரு கம்பேஷனாக இருந்ததுக்கு. 4வது இங்கே உள்ள பீப்புள் அண்ட் கெஸ்ட், அவங்க கடைசி வரைக்கும் எங்களோட பாட்டை பார்த்து கை தட்டி எங்களை என்கரேஜ் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஹாய், நான் உத்ரா. இன்றைக்கி எனக்கு சலங்கு பூஜைக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் சில பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னோடய அம்மா அப்பா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ராக்டிஸ் இருந்தாலும் பிஸி ஷெட்யூல்ஸ் இருந்தாலும் என் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. நான் டயர்டாக இருந்தாலும் என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் பிரியங்கா மேம்க்கு, தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் என்கரேஜிங் மீ மேம். 7 month ப்ராக்டிஸில் நான் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். நான் ப்ராக்டிஸில் மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட நல்லா கிளியராக கரெக்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ரிலேட்டட் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட பேஷன்ஸாக கிளியர் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்ஸ். குட் ஈவினிங். என் பேர் தன்வி. எங்கள் குருவுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் என்னோடய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். இந்த 7 மாதம் ப்ராக்டிஸில் நான் நிறைய விஷயங்களை கற்றுருக்கேன். எங்கள் குரு டான்ஸில் அடவு, ஸ்டெப்ஸ், எக்ஸ்ப்ரெஷன் எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையாக சொல்லி தருவாங்க.
எங்கள் குருவால் தான் நான் இங்கே இவ்வளோ நல்லா ஆடிருக்கேன். எங்கள் மேமோட பிளெஸ்ஸிங்ஸும் கைடன்ஸும் சப்போர்ட்டு தான் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கு. அடுத்து எங்கள் அப்பா அம்மா நிறைய மிஸ்டேக்ஸை தான் கரெக்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் வந்து ஜோஷிகா. நான் இங்கே தாளம் டான்ஸ் அகாடமியில் 7th ஸ்டார்ட் பண்ணேன் படிக்க. நான் பரதநாட்டியம் ஃபஸ்ட்டு படிக்கும்போது நான் அவ்வளோ இன்வால்வ் ஆகி படிக்கல. ஆனால் போக போக அதோட ட்ரெடிஷனும் அதோட இன்ஸ்பிரேஷனும் என்னை ஒரு பெரிய டான்ஸராக கொண்டு வந்திருக்கு. நான் தேங்க்யூ சொல்ல வேண்டியது முதல்ல எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மா என்னை என்கரேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. எங்கள் அம்மா எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் ஸ்மைல் பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. செகண்ட் எங்கள் குரு பிரியங்கா மேமுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். அவங்களோட ஸ்ட்ரிக்டான எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களோட ஜாலியான பிஹேவியரும் எங்களை இவ்வளோ பெரிய ஸ்டேஜ்க்கே கொண்டு வந்திருக்கு. நாங்கள் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ண காரணமே இவங்க தான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒருத்தரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸும் இவ்வளோ பெரிய ஸ்டேஜையும் நான் அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும்னு தோன்றேன். தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரிவன். நான் அனுஷ்யா. நான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் சலங்கு பூஜை பண்ணுறதுக்கு காரணம் 3 பேர். முதல்ல எங்கள் அப்பா அம்மா, அவங்களோட ஹார்ட் ஒர்க்னால தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். அடுத்து என் குரு, அவங்க எனக்கு டான்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்கல, டிசிப்ளின் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன தப்பு பண்ணாலும் அதை சொல்லுவாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ஸோ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிடுறேன். 7 months ரொம்ப அதாவது இவங்க எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியல. எலெக்ஷனால தான் எங்களோட சலங்கை பூஜை தள்ளி போச்சு. ஸோ இவங்களுக்கு கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. யாரும் வெக்கேஷன் எங்கேயும் போகலை, வெளியில் எங்கேயும் போகலை. பேரண்ட்ஸ்லாம் பாவம், இவங்களால இங்கே இருக்காங்க. ஊர்லேருந்து வந்தவங்களாம் இங்கேயே நின்றுட்டுருக்காங்க இவங்களுக்காக. டெய்லி இப்போ லாஸ்ட் 15 days ஏர்லி மார்னிங் ப்ராக்டிஸு. யாருமே எதுவுமே முகம் சொல்லிக்கல இப்போ வரைக்கும். ஸோ ஐ எம் கிரேட்ஃபுல் டு தட். ஸோ தேங்க்யூ ஆல். நான் நான் நிறைய திட்டமும் செஞ்சுருப்பேன், என்னமும் செஞ்சுருப்பேன். பட் அதை இது பண்ணி கரெக்ட் பண்ணி இங்கே ஆடிட்டீங்க. வாஸ் அஃப்ரைட். நான் நிறைய மிஸ்டேக் நேற்று வந்துச்சு கூட நான் சிரிக்காம விட்டுருவீங்களோன்னு கூட சொன்னேன். பட் நான் இங்கே வரைக்கும் நான் பார்த்த வரையில் எல்லோரும் அவ்வளோ அழகாக சிரிச்சிட்டாங்க. ஈவன் லரிஷா அழகாக சிரிச்சேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் தட். ஸோ தேங்க்யூ. நான் சொல்கிறத கரெக்ட் பண்ணிக்கிற ஒரு ஐ மீன் தட் கைண்ட் ஆஃப் டிசிப்ளின் இஸ் வெரி மச். அது தேங்க்யூ அதுக்கு. ஸோ இங்கே இருக்க எல்லோரும் இதில் ஜோஷி 9 ஐட்டம்ஸ் மொத்தம் 9 உருப்படி ஆடினாங்க. 9 உருப்படி ஆடினது இந்த பொண்ணு. இவள் ஒரு இடத்துல கூட கேப் கிடையாது. நான் எதுக்கு இதை ஸ்பெஷலாக சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் மினிட்ல ஒரு மேமால் அட்டன் பண்ண முடியல அவங்களோட பர்சனல் இஷ்யூஸ்னால. இல்லைனா அவங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க வராதனால இந்த பொண்ணு ஸ்டெப் இன் பண்ணிச்சு. நான் பண்ணிடுறேன் மேம், நான் பண்ணிடுவேன் அப்படின்னு. ஸோ தட் இஸ் டூ மச். தேங்க்யூ. மற்ற எல்லா கிட்ஸுமே யாருக்கும் ஒருத்தருக்கு சளைச்சவங்க கிடையாது. எல்லாருமே நல்லா அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, அழகாக ஆடுறவங்க. ஸோ கங்க்ராட்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. நான் உங்கள் எல்லாரையுமே உங்களோட அரங்கேற்றத்தில் எதுலையாவது பார்க்கணுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ ட்ராப் பண்ணிடாதீங்க. எப்போனாலும் எப்படினாலும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ சீஃப் கெஸ்ட்டு சார் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. நான் உங்கள்கிட்ட போய் நான் வந்துடுங்க, எப்படி என்றைக்கு எப்போன்னு மட்டும் சொல்லு, நான் வந்துடுவேன் அப்படின்னாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி மேம் ஜனதா மேம்க்கு இன்றைக்கும் நிறைய ஸ்கெட்யூல் இருக்குது. இவனை கேட்டேன்ற ஒரே ரீசனுக்காக எல்லாத்தையும் போட்டுட்டு எனக்காக உட்காந்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ. சுகிர்தா மேம்க்கு நன்றி, எனக்காக இவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. என்னோட குரு நெல்லை வினி சரஸ்வதி மேம், அவங்களுக்கு இன்றைக்கி வர முடியல. டாக்டர் ரஞ்சனி கோஷல், மிஸ்ஸஸ் மாயா சுவாமிநாதன், அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் இவ்வளோ தூரம் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். என்னோடய அம்மாவுக்கு சொல்கிறேன், எப்பவும் போல தான், வழக்கம் போல தான். இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு சாரி அட்ஜஸ்ட் பண்ண, பூ வைக்கிறது எல்லாம் அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க எங்கள் அம்மா அப்பாலாம். ஸோ ரொம்ப நன்றி. எனக்காக இவ்வளோ வந்திருக்கேன். என் அண்ணன் இங்கே வர முடியல, அவன் இருக்கான். ஸோ அவனுக்கும் தேங்க்யூ. என் சிஸ்டர் வந்திருக்கா. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ எனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் கொடுக்குறது. அண்டு எனக்கு இப்போ ஒரு கான்ஸ்டண்ட்டாக பேக்ரவுண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்க கிட்ஸ் இத்தனவெளி, ஸ்பினோலா, அப்புறம் எங்கள் அண்ணன் அரவிந்த் சதீஷ், அப்புறம் ரூபா பில்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபுட் பார்ட்னர் இன்றைக்கி விஷ்ணு சார், பாலாஜி கேட்ரிங். நாங்கள் சொன்னோன்றதுக்காண்டி உடனே எங்களுக்காக ஸ்டெப் இன் பண்ணி half அமௌண்ட் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. தட் இஸ் ஹியூஜ். ரொம்ப அழகாக ஃபுட்டு போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். அண்ட் இங்கே பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி. இவ்வளோ பேஷண்ட்டாக நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு
மேபி உங்களுக்கு 1-2 குறை இருந்திருக்கலாம், அதையும் நீங்கள் பொருட்படுத்தாமல் எனக்காக இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறீங்க. ஸோ தேங்க்யூ. பிள்ளைங்களை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, என்னையை நம்பி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் ஆர்கெஸ்ட்ரா வந்தது பொன்னி மேம், அப்புறம் செல்வக்குட்டி, விஜயலக்ஷ்மி மேம், அப்புறம் சார் பாஸ்கர் சார், எல்லாத்துக்குமே நன்றி. கிட்டத்தட்ட 4-5 சிட்டிங்கு அவ்வளோ தூரம் டேக் போயிருக்கு. பண்ணிடலாமா இன்றைக்கும் எனக்கு தொண்டை கிட்டத்தட்ட ஆம்பளை குரலில் பேசிகிட்டு இருக்கேன், வரல வாய்ஸு. பாடிடலான்னு பக்கத்துலேருந்து என்கரேஜ் பண்ணாங்க, என்னமோ பாடவும் செஞ்சேன். சரி, நெக்ஸ்ட் டைம் தொண்டை கெட்டாமல் பார்த்துக்கிறேன். ஸோ தேங்க்யூ எல்லாருக்குமே. இந்த ஈவெண்ட்டில் யாராவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. எனக்கு ஃபோட்டோகிராஃபி பண்ணி கொடுத்த ஹீபோ ஸ்டூடியோஸ் அண்ணன் தேங்க்யூண்ணே. அப்புறம் சவுண்ட் சர்வீஸ் துரை சவுண்ட் தங்கம் சவுண்ட்ஸ் தேங்க்யூண்ணே. அதுக்கப்புறம் பென்னி டெக்கரேஷன்ஸ் வெனியல் மாமா தேங்க்யூ. வேறு வந்து மேம் இந்திரா மேம் ஹோஸ்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. காஸ்டியூம் டிசைனர் பெனிட்டா டெய்லர் அவங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இப்போது எனக்கு பூஜை பண்ணி கொடுத்த சூர்யா பிரபா மேம் அவங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். வேறு யாரையும் விட்டுருக்கேனான்னு தெரியல, யாராவது விட்டுருந்தா சாரி, பட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். பியூட்டிஷியன் லவ்லி மேக் ஓவருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சிச்சுவேஷன் இவ்வளோ நல்லா அமைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ பொறுமையாக எல்லோரும் கேட்டுட்ருக்கிறதுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த சலங்க பூஜையோ இல்லை அடுத்த அரங்கேற்றத்துலையோ பார்ப்போம். தேங்க்யூ.